வெல்கம் டு யமுனா முரளி கிச்சன். இப்போ செய்தி காட்ட போகிறது வெஜிடபிள்ஸ் போட்ட கோதுமை ரவை உப்புமாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் காட்டுறேன், எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறேன். நான் 3 கப்பு ரவை எடுத்துருக்குங்க. இந்த கப்பில் 3 கப்பு தக்காளி, அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி பழம், வரமிளகா பொடி, இஞ்சி பூண்டு சும்மா தட்டி வச்சுருக்கேன், பச்சை பட்டாணி வந்து ஃப்ரெஷ் பட்டாணிங்க. இது காஞ்ச பட்டாணி ஊறப்பட்டது கிடையாது, ஃப்ரெஷ் பட்டாணி உரிச்சது, அதை கழுவி வச்சுருக்கோம் ஒரு சின்ன கப்பில். பீன்ஸு 1 கப்பு, கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி தழை, இது வந்து கடுகு, பச்சை மிளகா கம்மி தான் போட்டிருக்குங்க, ஒரு 3 மிளகா போட்டிருக்கேன். இந்த காய்கறிக்கு அளவு போட்டிருக்கேன் நான். கருவேப்பிலை தழை, அப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இப்போ செய்து காட்டுறேங்க நான். இப்போ எண்ணெய் ஊற்றுறேங்க. ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 3 4 5 6 7. இப்போ கடுகு போடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடலாம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது பொரியட்டும். அது பொரிஞ்ச உடனே உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு போடலாம். நல்லா பொரியுது பாருங்க. இப்போ உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு போடலாம். டீ கொஞ்சம் மீடியத்தில் வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ பச்சை மிளகாய் போடலாம், கருவேப்பிலை போடலாம். அதுக்குள்ளே அதெல்லாம் கிளந்து போடுங்க. இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுடலாம் இந்த எண்ணெயிலேயே. இப்போ வெங்காயம் போடலாம். இப்போ டீ மீடியமில் வச்சுக்கோங்க. டீ ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன் நான். ஏன்னா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தீஞ்சு போகும்னு சொல்லிட்டு. இப்போ காய்கறி போடலாம். காய்கறி பாருங்க, கேரட்டு, பீன்ஸு, இந்த பச்சை பட்டாணி, 3 காய்கறி போட்டிருக்கேங்க நான். அப்போதான் குழந்தைங்க சாப்பிடுங்க, ஏதோ ஒன்று சேர்த்து வச்சுதான் நம்ம. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது தேவையான 4 பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேங்க நான், அவ்வளோதான். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுடுங்க. இந்த எண்ணெயில் வறுத்தா போடுங்க. இது ரொம்ப வேக வைக்காதீங்க காய்கறியை, ஒரு அளவு இந்த எண்ணெயில் வேக வச்சா போதும். அப்புறமா ரவை வேகும்போது அது வெந்தா போதும். இப்போ தக்காளி பழம் போடுறேங்க. நான் 2 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். நல்லா கலக்கி விட்டுடுறேங்க. இந்த தக்காளி பழம் மட்டும் தோல் மட்டும் கொஞ்சம் இதாச்சுன்னா போடுங்க.
இப்போ ரவைக்கு தகுந்த மாதிரி மிளகா பொடி போடுறேங்க. காய்கறி போடுறதுனால மிளகா பொடி போடுறேன், வரமிளகா பொடி. இது பியூர் பொடி. இல்லைன்னா பச்சை மிளகாவே போடுங்க, இல்லை வரமிளகா போட்டால் போதும். அதையும் எண்ணெயில் வதக்கிடுறேங்க நான். அப்போ தான் பச்சை வாடை வராதுங்க, இல்லை பச்சையாக இருக்கும். மிளகா பொடி அப்போ தான் போட்ட மாதிரி இருக்கும். எண்ணெயில் வறுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இதுக்கு 3 கப்பு ரவைக்கு 7 கப்பு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க. எதுக்கு கொதிக்க வைக்கிறோம்னா காய்கறி ரொம்ப வெந்துடக்கூடாது. கொதிச்சு தண்ணி போட்டு சீக்கிரமாக இந்த வரமிளகா பொடி இது எண்ணெயில் வதக்கிடுறோம் இல்லைங்களா, அதுவே போதும். அப்புறமா அந்த தண்ணி ஊற்றிடலாம். இப்போ தண்ணி ஊற்றுறேங்க. அது தண்ணி இது உப்பு போட்டுடலாம். ரவைக்கு தகுந்த உப்புங்க இப்போ போடுறது நான். கொதிக்கிற தண்ணி ஊற்றிருக்குங்க. இப்போ ரவையை போடுறேன். ரவை எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக போடுங்க, எல்லாம் ஒட்டுக்க போட்டுடாதீங்க. அவ்வளோதானுங்க. இது மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. பார்த்தீங்களா? இப்போ கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கலக்கிடலாம். மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டா போதும், 2 நிமிஷம். ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ பார்த்தீங்களா, நல்லா இருக்கு. இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. வேணுமானா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நீங்கள். பலன்னு வந்திருக்கு. ஒரு டம்ளர் எதுக்கு போடுறேன்னாக்கா, அதிகமாக 3 கப்புக்கு 7 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். எதுக்கு ஊற்றிருக்கேன்னாக்கா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அப்போ தான். இல்லைன்னா வரவரன்னு இருக்குங்க. 1க்கு 2 தண்ணி ஊற்றினா வரவரன்னு இருக்கும். 1 டம்ளர் இது அதிகமாக ஊற்றுங்க, 1 கப்பு. நம்ம எதில் அளக்கிறோமோ அதில் அளந்து ஊற்றுங்க, அப்போ சரியாக வரும். இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஒரு பாத்திரத்தில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். பாருங்க எந்த மாதிரி இருக்கு. இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்குங்க உப்புமாவை. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் கட்டாயம் பார்க்கலாம்.